இது செம்பிலி வந்து நாட்டு செம்பிலி தான். நாட்டு செம்பிலிங்க. நாட்டு செம்பிலி. சரிங்க. இது கருப்பு வெள்ளை. கருப்பு வெள்ளை செம்பிலியில கருப்பு வெள்ளை இருக்கு. சரிங்கண்ணா. வெள்ளாட்டுலீங்கண்ணா? வெள்ளாட்டில் வந்து நான் சேலம் கருப்பு. சேலம் கருப்பு. சரிங்கண்ணா. நான் குட்டியில் வந்து 1 2 எடுத்து வந்து செவனாபெரி வளர்த்துவோங்க. செவலாபெரி. செவனாபெரி. செவனாபெரி. சரிங்கண்ணா. அதை எடுத்து வந்து வளர்த்தோம். இது இதான் இருக்கிறது. இதுதானே? இதுதான் செவனாபெரி. இது எங்கெங்க அதிகம் வளரும்? இந்த இது வந்து ஆந்திரா பக்கம் தான் அதிகம் வளரும். ஆந்திரா பக்கம். குட்டி ஒன்று எடுத்துட்டு வந்து நாங்கள் வந்து இப்போ இது வந்து ஒரு 3 வருஷமா வளர்த்திட்டு இருக்கிறோம். ஓ சரிங்கண்ணா. இது 35 வருஷமா 35 வருஷமா வந்து வியாபாரம் கடாய் மட்டும் வளர்த்துறீங்க. அதுக்கு போகிறோம். அப்புறமேலே எங்கள் பையன் பண்ணுறோம். அவர் பார்த்துட்டு இருக்காரு. சரி சரிங்கண்ணா. அதனால 1 வருஷத்து குட்டிக்கு மேலே தான் வாங்கி வளர்த்துவோம். வாங்கி நம்ம வளர்த்துறதே வந்து 1 வருஷத்து குட்டி இதெல்லாம் தான் நம்ம வாங்கி வளர்த்துறது. அதுக்கு சைஸ் வாங்குறதில்ல. 30 கிலோவிலேருந்து ஒரு 80 கிலோ வரையும் இருக்கு. 30 கிலோல இருந்து 80 கிலோ வரைக்கும் இருக்குங்கண்ணா. இதில் 2 கிடா ஒரு 100 கிலோ மேலே இருக்குது. 2 கிடா மட்டும் 100 கிலோக்கு மேலே இருக்கு. துவர் நோய் புண்ணாக்கு ஊற வச்சு துவர் நோயில் பேஞ்சு வைப்போங்க. சரிங்கண்ணா. ஒரு சாயந்தர நேரத்தில் தீவனம் வந்து கோதுமை வைப்போங்க. சரிங்கண்ணா. சாயந்தர நேரத்தில் வந்து துவர் நோய் பேஞ்சு வைப்போங்க. சரிங்கண்ணா. அதில் மீதி வந்து ஒரு 4 மணிக்கு தட்டு கட்டுவோங்க. 4 மணிக்கு தட்டு கட்டிடுவீங்க. சரி. இது பாருங்க, இது சின்ன குட்டிங்க. ஆனால் கொம்பு பாருங்களேன். ஆனால் இது எத்தனை வருஷம் கிடாயின்னு எனக்கு தெரியாது. எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கிடாய் வளர்ப்புலேயே ஒரு வந்து ஊறி போனவருங்க. அண்ணாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வளர்ப்பு என்ன, இதனோட ஜாதி என்ன, இதனோட என்ன ஜாதியில் இது மாதிரி கொம்பு வருது, இவர் எப்படி வளர்த்திட்டு இருக்காரு, எத்தனை வருஷம் வளர்த்திட்டு இருக்காரு, அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா? கோவிந்தராஜ். கோவிந்தராஜுங்கண்ணா. ஆனால் இப்போ நம்ம எங்கே இருக்கிறாங்கண்ணா? இது நம்ம ஊர் வந்து மேச்சேரி ஆட்டு சந்தை பக்கம். சரி, மேச்சேரி ஆட்டு சந்தை பக்கம் கோவிந்தராஜ். அண்ணா பேர் கோவிந்தராஜுங்க. ஆனால் ஆட்டு வியாபாரிங்க. இவர் வளர்த்துறது எல்லாமே வந்து நாட்டு ஆடுங்க. அது கிராஸ்லாம் எதுவும் கிடையாது. ஒரிஜினல் மேச்சேரி ஆடுங்க. ஆனால் சொல்லுங்கண்ணா சார், நீங்கள் என்னென்ன ஆடு நம்மகிட்ட இருக்குங்கண்ணா கிடாய்? நம்மகிட்ட எல்லா ஆடுமே இருக்குது. செம்பிளி தான், செம்பிளி இருக்குது, வெள்ளாடு இருக்குது. சரிங்க. இது நாட்டு வெள்ளாடு தான் அதிகம் நம்மகிட்ட. நாட்டு வெள்ளாடுங்க. சரிங்க. சேலம் கருப்பு. சேலம் கருப்பு அதிகம். சரிங்கண்ணா. ஆனால் மினிமம் எத்தனை கிலோலேருந்து எத்தனை கிலோ வரைக்கும் இருக்குது நம்மகிட்ட? நம்மகிட்ட வந்து 30 கிலோவிலேருந்து ஒரு 80 கிலோ வரையும் இருக்கு. 30 கிலோலேருந்து 80 கிலோ வரைக்கும் இருக்குங்கண்ணா. இதில் 2 கிடா ஒரு 100 கிலோ மேலே இருக்குது. 2 கிடா மட்டும் 100 கிலோவுக்கு மேலே இருக்கு. இது முன்னாடிக்கிற கிடாயா இருக்குமா? இது ஒன்று செம்பிளி கிடா ஒன்று. அது ஒன்று அந்த அந்தாண்டு இருக்கிறது செம்பிளி வந்து 2மே 100 கிலோவுக்கு மேலே போகும். சரிங்கண்ணா. இப்போ ரேட்டு என்ன, எந்த ரேட்லேருந்து நம்மகிட்ட இருக்குதுங்கண்ணா? நம்ம கிட்ட வந்து 25 ரூபாய்க்கு மேலே இருந்தாலும் 1 லட்ச ரூபா வரைக்கும் 1,4 லட்ச ரூபா வரைக்கும். 25,000 ரூபாயிலிருந்து 1,4 லட்ச ரூபா வரைக்கும் கிடாயோட ரேட்டுக்கு கேட்டு அந்த தகுந்த கிடாய் நம்மகிட்ட இருக்குதுங்க. சரிங்கண்ணா. இதுக்கு வந்து பராமரிப்புன்னு பார்க்குறோம் இல்லைங்களாங்கண்ணா? பராமரிப்பு வந்து நம்ம இங்கே பரண்மேலு தான், அதாவது பரண்மேலில் நம்ம கட்டி தான் நம்ம வளர்த்துறோம். கை வளர்ப்பு. இது வந்து கை வளர்ப்பு தான். இது கரெக்டு. சரிங்கண்ணா. இது கை வளர்ப்புனாலும் பார்த்தோமா, இந்த பராமரிக்கிறதுக்கு நீங்கள் மட்டும் பார்க்குறீங்க, வேற யாரும் வச்சு? நான் மட்டும் தான். நீங்கள் ஒருத்தரே வந்து பார்க்குறீங்க. உள்ள போக முடியும். இது வந்து இல்லைன்னா இடிக்கிறதுக்கு வரும். சரிங்க. வேறங்களா அவங்க அந்த அனுபவம் உள்ள போனவங்க தான் கம்முன்னு இருக்கும். சரிங்கண்ணா. இல்லை அப்படின்னாக்கா அது வந்து சேட்டை பண்ணுறோம். சரிங்க. அதெல்லாம் பார்க்கும்போது புதுசாக வந்திருக்கிறாங்கன்னு. கரெக்டுங்கண்ணா. அதனால வந்து அது உள்ள தீவனம் வச்சுட்டு இருக்கிறீங்களே தான் போகணும். தீவனம் வச்சுட்டு இருக்கிற மட்டும் தான் போகணும். ஆமாம், நான் உள்ள போகும்போது என்ன முட்டை வந்துச்சுங்க. ஆமாம், கரெக்டுங்கண்ணா. துவர் நோய் புண்ணாக்கு ஊற வச்சு துவர் நோயில் பேஞ்சு வைப்போங்க. சரிங்கண்ணா. ஒரு சாயந்தர நேரத்தில் தீவனம் வந்து கோதுமை வைப்போங்க. சரிங்கண்ணா. சாயந்தர நேரத்தில் வந்து துவர் நோய் பேஞ்சு வைப்போங்க. சரிங்கண்ணா. அதில் மீதி வந்து ஒரு 4 மணிக்கு தட்டு கட்டுவோங்க. 4 மணிக்கு தட்டு கட்டிடுவீங்க. சரிங்கண்ணா. இப்போ மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம உள்ளதான் நம்ம இருக்கும். சரி, ஷெட்டில் தான் இருக்குங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ வியாபாரிங்க வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. வாங்கிக்கிறாங்க வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. பெருங்கடா வேணும் அப்படின்னாக்கா. சரிங்கண்ணா. ஒரு கோயிலில் கொண்டு போய் ஒரு அழகாக நிறுத்தி வெட்டணும் அப்படின்னா அங்கே வந்துடுவாங்க. இங்கே வந்து வாங்கிட்டு போய்க்கலாம். கான்டாக்ட் நம்பர் பண்ணி. சரிங்கண்ணா. வந்துடுறாங்க. சரிங்கண்ணா. இப்போ வந்து இதுக்கு வந்துங்கண்ணா எத்தனை வருஷத்துக்கு குட்டியிலேருந்து நம்ம வாங்கி வளர்த்துறோங்கண்ணா? நாம் வந்து 20 கிலோ குட்டிக்கு இருந்தாலும் 1 வருஷத்து குட்டிக்கு மேலே தான் வாங்கி வளர்த்துவோம். வாங்கி நம்ம வளர்த்துறதே வந்து 1 வருஷத்து குட்டி இதெல்லாம் தான் நம்ம வாங்கி வளர்த்துறது. அதுக்கு சைஸ் வாங்குறதில்ல. சரிங்கண்ணா. அப்பதான் சீக்கிரம் அது வந்து சேல்ஸுக்கு வரும். சரிங்க. அதுக்கு கீழே வாங்கி வளர்த்தனாக்கா குட்டி வந்து என்ன ரேஞ்சில் வருதுன்னு தெரியாது. சரிங்கண்ணா. இப்போ வந்து அந்த குட்டி வாங்கி வளர்த்தது அந்த நெட்டு கடாயின்னு சொல்லுவாங்க. அது பார்த்து வாங்கணும். பார்த்து வாங்கி குட்டி வாங்கினா தான் அந்த தெரியும் என்ன ரேஞ்சில் வருது, எத்தனை சோட்டு கடாயில் வருது அப்படின்னு பார்த்து வாங்க முடியும். சைஸில் வாங்கினோம்னாக்கா தெரியாதுங்கண்ணா என்ன ரேஞ்சில் வருது கடாயின்னு. சரிங்கண்ணா. எத்தனை வருஷமா அந்த வேலை பார்த்துட்டு? நாங்கள் 35 வருஷமா 35 வருஷமா வந்து வியாபாரம் கடாய் மட்டும் வளர்த்துறீங்க. அதுக்கு போகிறோம். அப்புறமேலே எங்கள் பையன் பண்ணுறோம். அவர் பார்த்துட்டு இருக்காரு. சரிங்கண்ணா. இப்போ இந்த 35 வருஷத்துல நீங்க என்னங்கண்ணா இதுல கத்துக்கிட்டீங்க? அதாவது எது மாதிரி வாங்கணும், எது மாதிரி வாங்கக்கூடாது? எல்லாமே வந்து இப்போ வந்து சின்னதுல இருந்து வாங்கி பழகிறதுனால வந்து எந்த ரேட் வேணாலும் கொடுத்து வாங்குவாங்க. அந்த வரைக்கும் கொடுத்து வாங்குறாங்க. சரி, இது வந்து வாங்கி விற்கும். சரிங்க. இது வந்து வெளியில இருந்து கேக்குறாங்க. சரிங்க. அது வந்து இந்த சைஸ்ல வேணும் அப்படின்னு. அதனால வந்து பெருவாட்டி எங்க கிடைச்சாலும் வாங்கிக்கலாம். அதான் அந்த அனுபவத்துல நீங்க வாங்கி வைக்கிறீங்க. சரிங்கண்ணா. இப்போ
இப்போ இந்த குட்டிங்களாம் வந்து சின்ன சின்ன குட்டிங்களாம் அது வாங்கி மாத்துறீங்களா? கேட்டா வேணா எடுத்துட்டு வந்து கொடுப்போம். எடுத்து கேட்டா வாங்கிட்டு வந்து கொடுப்போம். பட்டி கேட்டா நம்ம வாங்கி மாத்தி தரலாம். 50 குட்டி 60 குட்டி சரி 20 குட்டி சரிங்க. இப்படி வந்து ஏதாவது இது பண்ணைக்கு வாங்கிட்டு வந்து என்ன கூட கேட்டா தான் கொடுப்போங்க, இல்லைன்னா நான் கொடுக்கறதில்ல. அதாவது இப்போ வந்து நாட்டு வெள்ளாட்டு குட்டி இல்லை செம்மறி ஆட்டு குட்டி நம்ம புதுசா வாங்கி வளர்த்துனுங்கிறவங்களுக்காகவும் நீங்க குட்டி வாங்கி விற்கிறீங்க. கேட்டா மட்டும் தான் கேட்டா வாங்கிட்டு வந்து அதை வளர்த்துறதில்ல. அதை இத்தனை உங்க பட்ஜெட் என்ன ஒரு 1 லட்சம் ரூபாயில எனக்கு இத்தனை குட்டி வேணும் அப்படின்னா இத்தனை கடை குட்டி இத்தனை பொட்டை குட்டின்னு சொல்லிட்டு நீங்க வாங்கி கொடுக்குறீங்க, கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்துடலாம். சரி சரிங்கண்ணா. இப்போ வந்து அவங்களுக்கு கடை வேணும்னாலும் நம்மகிட்ட வந்து வாங்கிக்கலாம். இப்போ பண்டிகைக்கு குட்டிங்க வேணுனாலும் நம்மகிட்ட வந்து வாங்கிக்கலாம். அவங்களுக்கு என்ன விருப்பம், ஆட்டை பத்தி என்ன விருப்பம், என்ன அவங்க தேவைப்படுது அது வந்து உங்ககிட்ட கேட்டா நீங்க அதை பண்ணி கொடுப்பீங்க. சரி, உங்க கான்டாக்ட் நம்பர் இதுல போட்டு விடுறாங்கண்ணா. அவங்க யாருக்கு தேவைப்படுது அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ நம்மகிட்ட இந்த கடை இப்போ ரகங்கள் என்னென்ன இருக்குங்கண்ணா? செம்பிளி வந்து நாட்டு செம்பிளி தான். நாட்டு செம்பிளி. நாட்டு செம்பிளி. சரிங்க. இது கருப்பு வெள்ளை. கருப்பு வெள்ளை செம்பிளியில கருப்பு வெள்ளை இருக்கு. சரிங்கண்ணா. வெள்ளாட்டுலீங்கண்ணா? வெள்ளாட்டுல வந்து சேலம் கருப்பு. சேலம் கருப்பு. சரிங்கண்ணா. நான் குட்டியில வந்து 1 2 எடுத்து வந்து செவனாபெரி வளர்த்துவோங்க. செவலாபெரி. செவனாபெரி. செவனாபெரி. சரிங்கண்ணா. அதை எடுத்து வந்து வளர்த்துவோம். இது இதான் இருக்கிறது. இதுதானே? இதுதான் செவனாபெரி. இது எங்க அதிகம் வளரும்? இந்த இது வந்து ஆந்திரா பக்கம் தான் அதிகம் வளரும். ஆந்திரா பக்கம். குட்டி ஒன்று எடுத்துட்டு வந்து நாங்க வந்து இப்போ இது வந்து ஒரு 3 வருஷமா வளர்த்திட்டு இருக்கிறோம். ஓ சரிங்கண்ணா. இது சரிங்கண்ணா. இது இது 3 வருஷத்துக்கு குட்டிங்களா? 3 வருஷத்துக்கு கிடைங்க. சரி சரிங்கண்ணா. சரி, எல்லாம் சேலம் கருப்பு. சேலம் கருப்பு தான் நம்ம இருக்குது. அதான் நம்ம சேலம் மாவட்டத்துக்கு தகுந்த இது நம்ம சேலம் மாவட்ட கருப்பு நம்ம வாங்கி வளர்த்திட்டு இருக்கேங்க. சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. சரி நன்றிங்கண்ணா. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்கண்ணா. சரிங்கண்ணா.